கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வகருந்தாய தீமதன்னோ வந்தி பரசோதியா. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, வெற்றி உங்களுக்கு, வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வெற்றி உங்களுக்கு. இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள், 4 திக்குகளிலும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து, 4 பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள். சிறந்ததோர் எதிர்பார்ப்பு, உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது. அதாவது புரட்டாசி 15 நாட்களும், புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில் 15 நாட்கள். சூரியன் இதற்கு கதாநாயகன். ஒவ்வொரு மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன், கிரகத்தின் தலைவன், எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன், நவநாயகத்தின் அதிபன். அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள், 15 டு புரட்டாசி 15லிருந்து புரட்டாசி 31 வரை, ஆக ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக புரட்டாசி என்பது ரணம், ரோகம், துன்பம், தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இழப்பு, இடமாற்றம், இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம். ஆக வேலை இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, பேசி முடிப்பது, வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம். ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய, போதும் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் இவன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் மேலதிகாரி, இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்க முடியாது, மனுஷனாவே இவன்ட்டு போனா போதும், இந்த கம்பெனிலேருந்து போனா போதும், நமக்கு இருக்க திறமைக்கு இவன்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம். நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இடமான ஐப்பசி மாதம். புதன் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன். சுக்கிரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன். ஆகவே இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகக்கூடிய யோகம். அவ பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் 4 கிரக அமைப்புகள்
4 கிரக மாற்றங்கள். இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக, அதாவது 1/10/2025 புதன் துளாராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 குருவினுடைய பயிற்சி, குட்டி பயிற்சி, குருவினுடைய குட்டி பயிற்சி, கொட்டி கொடுக்கும் பயிற்சி. அடுத்து 10/10/2025 சுக்கிர பயிற்சி. 27/10/2025 செவ்வாய் பயிற்சி. இப்படி 4 கிரகங்கள் 4 திக்குகளிலிருந்து 4 திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது. அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன் நேயர்களே, பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள்லாம் இருக்கும். அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. கல்யாணம் முடியாமல் இருக்கல, நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, என்னடா வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது, ஏன் இவ்வளோ கடனுக்கு மேலே கடன் ஆகுது, ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு, 4 பேர் மூஞ்சில் முடிக்க முடியல, நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, இப்படிலாம் வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே திரும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக 4 கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம். அக்டோபர் மாத பலன்கள் அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக பயிற்சிகள் அற்புதமான யோகத்தை வழங்கப் போகின்ற அக்டோபர் மாத பலன்களை விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்காக. அதாவது ஒரு மாத பலன்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கிரகம் மாறலாம், 2 கிரகம் மாறலாம். ஆனா 4 கிரகங்கள், 4 முக்கிய கிரகங்கள், 4மே முக்கியமான கிரகங்கள் அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றது. சிறந்த யோகங்களை வழங்கக்கூடிய இந்த 4 கிரகங்களும் வலிமை அடைந்து விட்டால் எப்பேற்பட்ட சாதாரண மனிதன் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன். வியாபாரம், ஒரு ரோட்டு கடை வச்சவங்க திடீர்னு பெரிய கடை வச்சிருவாங்க. அந்த மாதிரி கிரக அமைப்புகள் நல்லா வரீங்க. வியாபாரத்துக்கு முதல்ல புதன். அப்ப விருச்சிக ராசிக்காரவங்க இடம் மாற்றத்தை கொடுத்து, ஒரு தொழிலை இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த தொழிலை ஏற்கனவே அந்த மாத பலன்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த புரட்டாசி மாதம் இடம் மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும். புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்தது தான் அக்டோபர் மாத பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் என்பது உத்தியோகத்தை இடம் மாற்றத்தை தொழிலே இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் இடமாற்றத்தை கொடுக்கும். அப்போ முதலில் அந்த இடமாற்றத்தை கொடுப்பவன் புதன். அந்த புதனாகப்பட்டவன் துளாராசியிலிருந்து, அதாவது கன்னிராசி துளாராசிக்கு வர்றார். ஃபர்ஸ்ட் 1/10/2025 இது தொழில் வியாபாரத்துக்கு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முதல் பயிற்சி புதனுடைய பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கடன் பெற்று தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். வங்கியில கடன் பெற்று தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக உருவாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். சரி, அடுத்ததாக 8/10/2025 அன்று குரு பகவான் குட்டி பயிற்சி, அதிச்சார குட்டி பயிற்சி. கொஞ்ச நாள் 3.5 மாசம் இருப்பார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்துடுறார் 8/10/2025. இது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, தனகாரகனும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும்
காலபுருஷனுக்கு காலபுருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதியாக யோகத்தை வழங்குகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதியாகி அதே 9ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், சரியான நேரத்தில் உங்க வாழ்க்கை உயர்த்த போகின்ற மிகப்பெரிய முக்கியமான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதனால் புத்திர பாக்கியம், நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல திருமண யோகம் என அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற. ஆனால் இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு, உத்தியோக மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு, பதவி மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் மகிழ்ச்சியாக ஒரு இடையூறு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக உருவாக்கும், வேதனைப்படுத்தாது. இந்த இடமாற்றம் என்பது வேதனைப்படுத்தாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் அது நல்ல சந்தோஷமான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால் மகிழ்ச்சியாக இடமாற்றத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, அடுத்து விருச்சிக ராசிக்கு அடுத்த பயிற்சி என்ன? இந்த 10/10/2025 என்று 10/10/2025 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு வந்துடுறார். அப்போ ஏற்கனவே புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆகப்பட்டவன் 12ஆம் இடத்துக்கு துலா ராசிக்கு வந்துட்டார். அங்க சுக்கிரன் இடம். அப்ப அந்த சுக்கிரன் என்னென்னாச்சு, உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் புதன், 11ஆம் இடத்து அதிபதி புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும், 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது உச்ச, அதாவது சுக்கிரன் அந்த இடத்துல நீசம். சுக்கிரன் நீசம் தானாங்க? நீசம்னா பரிவர்த்தனை யோகம் உச்ச பலனை செய்யும், உங்கள் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். அது எங்க? லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. லாபஸ்தானத்தில் உட்காரும் போது கணவன் என்றால் மனைவிக்கு யோகம், மனைவி என்றால் கணவனுக்கு யோகம், செல்வ யோகம், பதவி யோகம், பயண யோகம், வெளிநாட்டு யோகம், திருமண யோகம், நல்ல திருமண பாக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் பெண்ணுக்கு யோகம், பெண்ணால் ஆணுக்கு யோகம். இந்த அமைப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாருங்க. அடுத்ததாக உங்களுக்கு இப்ப 3 விஷயத்தை பார்த்துட்டோம். புதனை பார்த்துட்டோம், புதன் கிரக மாற்றம், குருவனுடைய மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம். அடுத்து செவ்வாய். இந்த 27/10/2025 அன்று செவ்வாய் உங்க ராசியிலே ஆட்சி பெறுகிறார். அதை குரு பார்க்கிறார். எங்க? இந்த கடகத்திலிருந்து உச்சம் பெற்று குரு பார்க்கிறார். எப்படி இருக்கும்? சொத்து சேரும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆக எதிர்பாராத லாட்டரி யோகம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிகாரத்துவம், அந்த உத்தியோகம் கிடைக்கும். பூமி யோகம், அரசாலம் யோகம், அரசாலம், அதுக்கு இணையாக பதவி கிடைக்கும் அர்த்தம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகின்றது, அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அகிலமெங்கும் உங்கள் திறமைகள் வெளிப்பட போகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கிறது. ஆக இந்த புரட்டாசி 15 நாட்களும் ஐப்பசி 15 நாட்களும் சேர்ந்த இந்த 2 மாதத்தினுடைய யோகங்கள், சூரியன் தான் கதாநாயகனாகிறார். லாபஸ்தானத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கிறார். இடம் மாற்றம், ஒரு இடமாற்றத்தில் ஒரு 15 இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 15 நாட்கள். ரொம்ப அற்புதமான மாற்றங்கள். சில செலவினங்கள், விரயங்கள், மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு பின் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும்.
ஏ படக்குன்னு இடமாற்றம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் வந்து அதன் மூலம் நல்ல யோகம் வந்துச்சுன்னா பெரிய யோகம் வரும், நல்ல யோகம் வரும். ஆக விருச்சிக ராசினர்களே, இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடவும். 180% 180% பேருக்கு நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அந்த 20% பேர் அவங்களுக்கு ஏதாவது மோசமான ஜாதகத்தை, மோசமான தசாபுத்திகள், பாவ கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்படும். ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருப்பாங்க, தொழிலில் கடனுக்கு மேலே கடன், வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், இப்படி தொழிலில் வந்து ஏதாவது பாதிப்பு, விரயங்கள், இப்படி அந்த பாவ கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. எல்லாம் இப்படியே போகாத காலம், நல்ல நேரம்னு ஒன்று இருக்குது, அதை எழுதி வச்சுருக்கான் பிரம்மை. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகளை நிச்சயமாக அடைவீர்கள். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.